பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கங்கள். எழுத்து சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறுகதைகள், நாவல்கள் மூலமாக சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று திடமாக நம்புகின்ற ஒரு எழுத்தாளரை இன்று நாம் சந்திக்கின்றோம். வணக்கம் அம்மா. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 600க்கும் மேற்பட்ட நாவல்கள், 1000க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் என்று எழுதி குவித்துள்ள தங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர்களில் ஒருவராகிய தங்களை சந்திப்பதில் மீண்டும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்களுடைய எழுத்துலக பயணம் எப்படி அமைந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. தங்களுடைய எழுத்து பணி எப்பொழுது தொடங்கியது? தங்களுடைய ஆர்வத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததா, உந்து சக்தியாக இருந்தது யார் என்பதை தெரிவிக்க முடியுமா? என்னுடைய எழுத்துக்கு உந்து சக்தியாக இருந்தது என்னுடைய தாய். என்னுடைய தாய் ஆதி நாளில், அதாவது நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி, நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில், அப்போ விகடன், கல்கி போன்ற சில பத்திரிகைகள் தான் வரும், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் தான் வரும். அந்த பத்திரிகைகள்லாம் வரக்கூடிய தொடர்கதையை என்னுடைய தாய் சேர்த்து வைப்பார்கள். சிவகாமி சோதம், பார்த்திபன் கனவு, இதெல்லாம் சேர்த்து வைப்பார்கள். அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த அத்தியாயம் பிரிப்பதில் நான் உதவி புரிவேன். அப்படி பிரிக்கும்போது உதவி புரிந்து படிக்க ஆரம்பித்தேன். அடாடா, இவ்வளோ அழகாக இருக்கிறது, இப்படி ஒரு உலகம் இருக்கிறது என்று மெல்ல மெல்ல எனக்கு புரிய வைத்தது என் தாய் தான். அதாவது ஆன்மீகத்தையும் பக்தியையும் கலையும் கற்றுக் கொடுத்ததே என் தாய் தான். எனவே அவருடைய அந்த ஈடுபாட்டின் காரணமாக எனக்கும் எழுத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. திருமணத்துக்கு பின்பு நான் அதில் முழு மூச்சாக ஈடுபட ஆரம்பித்தேன். மிகுந்த மகிழ்ச்சி. தங்களுடைய தாய் தந்த ஊக்கத்தின் மூலமாக எழுத்துலகில் தங்களுடைய பயணம் தொடங்கி இருக்கின்றது. நிறைய நாவல்கள் எழுதியிருக்கின்றீர்கள், சிறுகதைகள் எழுதியிருக்கின்றீர்கள், பத்திரிகைகள், தங்களுடைய தொடர்கதைகள் வந்திருக்கின்றன. இதே போல வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் கூட தாங்கள் நிறைய எழுதியிருக்கின்றீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் கோவை வானொலி நிலையத்திற்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்குமாகவே தாங்கள் ஒரு 120க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கின்றீர்கள். இந்த வானொலிக்கு நாடகம் எழுதுவதற்கும் பத்திரிகைகளில் தொடர்கதைகள் எழுதுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? முடியும். நீங்கள் மேடை நாடகத்தை விட்டுட்டீங்க. மேடை நாடகமும் நான் போட்டிருக்கேன். அதாவது நவரத்னாங்கிற குழுவின் மூலமாக மேடை நாடகங்களும் நான் போட்டிருக்கேன். அந்த மேடை நாடகங்கள், வானொலி நாடகங்கள், அப்புறம் அந்த பத்திரிகைக்கு எழுதக்கூடியது, மூணையும் பார்க்கும் பொழுது மேடை நாடகங்கிறது நமக்கு உடனே ரெஸ்பான்ஸ். நம்ம ஒரு டைலாக் சொன்னோம், இல்லாட்டா ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறோன்னா உடனே ரெஸ்பான்ஸ். அந்த டைலாக் அவங்க ரசிக்கிறாங்களா அப்படின்னு அங்கேயே தெரிந்து விடும். உடனே கை தட்டுவாங்க, அங்கேயே தெரிஞ்சு போகும். ஆனால் ஒரு பத்திரிகையில் நம்மளுடைய கதையை எழுதி அது பப்ளிஷ் ஆகி அதை ஒரு வாசகன் படித்து அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆகும். ஏன்னா நான் எழுதின கதையை படிக்கணும். படித்தப்பறம் அவங்க போனால் போகுதுன்னு ஒரு லெட்டர் கார்டு எழுதி எனக்கு லெட்டர் போடணும். அதுக்கப்புறம் தான் அதை நான் புரிந்து கொள்ள முடியும். எனவே அது வேறு, இது வேறு. அது விஷுவல் மீடியா மாதிரி ஆன் த ஸ்பாட் நமக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் தெரியுது. இது எனக்கு அப்புறம் கடிதங்கள் வரும், அப்புறம் பாராட்டுவாங்க, இப்படி எழுதிடக்கூடாதுமாங்க, இது தன்னுடைய இதையும் சொல்லுவாங்க. ஆக இது வேற ட்ராக்கு, அது வேற ட்ராக்கு. அதே மாதிரி அந்த வானொலிக்கும் பத்திரிகைகளுக்கு எழுதுகின்றவர்கள் தாங்கள் தருகின்ற டிப்ஸ் என்ன? டிப்ஸ்னா என்ன சொல்றீங்க? எவ்வாறு எழுதுவது, வானொலிக்கு எழுதுவது எவ்வாறு, பத்திரிகைகளுக்கு எழுதுவது எவ்வாறு? இது அனுபவத்தில் வருதுங்க. டிப்ஸ் சொல்லியே நான் சொல்ல முடியாது. ஒரு வாசகன் என்கிட்ட என்னை என்னுடைய கதைகளுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு பத்திரிகைக்கு அனுப்புங்கன்னா, நான் சொன்னேன், உங்கள் எழுத்து தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன். நான் வந்த வழி அப்படி தான் எனக்கு தெரியும். நான் கதைகள் எழுதுவேன், அனுப்புவேன். ஆரம்ப காலத்தில் கதைகள்லாம் திரும்பி வரும், மறுபடியும் திருப்பி எழுதுவேன், அனுப்புவேன். அது மாதிரி நான் வந்த வழி தான் எனக்கு தெரியுமே ஒழிய நான் ரெக்கமெண்டேஷனில் நான் வரவே இல்லை. உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன். நீங்கள் நல்லா எழுதினீங்கன்னா நிச்சயமாக படித்தா ஒரு கதை படிக்கிறாரெலாம் ஒரு கதை படிப்பாங்க. படித்தோடனே அடா நல்லா எழுதியிருக்காருன்னு அடுத்த கதையை போடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஊக்கமும் முயற்சியும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எழுத்துலகத்தில் எந்த செயலுக்குமே ஒரு ஊக்கமும் முயற்சியும் தேவை. சொல்லுவாங்க இல்லையா, படுத்து கிடப்பவனுக்கு ஏணி கூட எதிரி தான், எழுந்து நின்றால் இமயம் கூட இடுப்பளவு தான். அந்த அளவுக்கு நம்ம முயற்சியும் ஊக்கம் இருந்தால் நிச்சயமாக நம்மளால் எத்தனையோ சாதனைகளை சாதிக்க முடியும். மிகச்சரியாக சொன்னீர்கள். எழுதுகின்றவர்கள்
தங்களுடைய எழுத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து எழுதினார்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ இந்த நாடக குழுவை பற்றி சொன்னீர்கள். கோவையில் ஒரு பிரபலமான நாடக குழுவை நடத்திய அனுபவம் தங்களுக்கு உண்டு. எழுதி இயக்கி நடிகர்களுக்கு பயிற்சி தந்து நடிப்பதில்லை, நடிகர்களுக்கு பயிற்சி தந்து அந்த நாடக குழுவை நிர்வகித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது சமீப காலங்களில் நாடகக்கலை மிகவும் சீர்குலைந்து விட்டது என்றே சொல்லலாம். அந்த காலகட்டத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு இந்த நாடகக்கலை ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அந்த காலகட்டம் வேறு. கோயம்புத்தூரில் நான் நவரத்னாங்கிற நாடக குழுவை நான் கோயம்புத்தூரில் அமைச்சூர்ஸ் தான், எல்லாரும் டெலிஃபோன்ஸில் வேலை பண்ணுறவங்க, அதில் வேலை பண்ணுறவங்க எல்லாரும் அமைச்சூர்ஸ் தான். அந்த நாடக குழு அமைச்சு போடுவேன். அப்போ சென்ட்ரல் பிரிசன் ஆடிட்டோரியம் இருந்தது. அதில் நாடகங்கள்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அப்போ சென்னையிலேருந்து வரக்கூடிய நாடக குழு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு நாடகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ எங்களுடைய நவரத்னாங்கிற நாடக குழு துளிர் விட்டது. அந்த சமயத்தில் தான் நிறைய நாடகங்கள் எழுதி ஒரு கிட்டத்தட்ட 10 நாடகங்கள் 100க்கும் மேற்பட்ட இடங்களில், அதாவது மெட்ராஸில் வாணிமகல்லையும் போட்டிருக்கேன், எல்லா இடங்கள்லையும் போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி. நாடகக்கலையிலும் தாங்கள் காட்டியிருக்கின்ற ஆர்வம் பாராட்டத்தக்கது. அதே போல் ஒரு பத்திரிகைகளில் தாங்கள் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழ் பத்திரிகை உலகம் எப்படி இருக்கிறது? தமிழ் பத்திரிகை உலகத்தில் வர்த்தகம் சார்ந்த எழுத்துக்களுக்குத்தான் அதிக வரவேற்பு இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட உண்டு. அதே போல தரமான எழுத்துக்களை எழுதுகின்றவர்களும் தொடர்ந்து சிறு பத்திரிகைகளில் மற்ற பத்திரிகைகள் எழுதி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்றைய பத்திரிகை உலகம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இன்றைய பத்திரிகை உலகம் நான் என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா அந்த உலகத்தில் நான் இருக்கிற காரணத்தினால எனக்கு, ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகமே வேறு. மாற்றம், சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் எதனுடைய அடிப்படையில்னு பார்க்கணும். அந்த மாற்றம் வந்திருக்க சமுதாயத்தில் ஒரு நதி எப்போ சொல்லுவாங்களே, ஃப்ளோ நெவர் ரிமைன்ஸ் த சேம்னு சொல்லுவாங்க. நதி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டே இருப்பது போல் சமுதாயம் தன்னோட போக்கை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு அடிப்படை சில பண்புகள் இருக்கு இல்லையா, அது மாற்றப்படக்கூடாதுன்னு என்னுடைய கருத்து. எப்போவுமே ஒரு எழுத்தாளனுக்கு அவேர்னஸ், ஆட்டிடியூட், ஆக்ஷன் 3 உண்டு. அவேர்னஸ், தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆட்டிடியூட், அவனோட ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி எழுதினா சரியாகாது, முடியாது. அப்புறம் ஆக்ஷன் எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா பழைய காலகட்டத்தில் பெண்கள் ரொம்ப அதாவது பாரதி பாடினானே, மாட்டை அடக்கி வசிக்கி தொழுவினில் மாட்டும் அடக்கத்தை கொண்டு வந்தே வீட்டுக்குள்ளுமை காட்ட வந்தால் வெட்டி விட்டோம் என்று கும்மியடினா, ஏட்டையும் பெண்கள் தொழுவது தீமை, அதெல்லாம் சொன்னோம். அது அந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் அழுவதற்கும் தொழுவதற்கும் ஆளாகி போனவர்கள், எழுவதற்கும் விழிப்பதற்கும் எப்பொழுதும் மறந்தவர்கள்ங்கிற பெண்மங்கை நிலை ஒன்று இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்று பெண்கள் வந்து விட்டார்கள். நிறைய முன்னேற்றம் ஆயிடுச்சு. அவர்கள் பெண்கள் கால் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு. எனவே இந்த மாற்றத்தை நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஆட்டிடியூட் மாதிரி இப்போ நம்ம அதே போல பத்திரிகை துறையில அந்த வளர்ச்சி நிலைகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகள் இருக்கின்றன. அந்த அது வர்த்தகம் சார்ந்த வளர்ச்சி நிலையா என்பதை பற்றி நாம் இப்பொழுது தீர்மானிக்க முடியாது. இருந்த போதிலும் பத்திரிகை உலகம் நிச்சயம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். படிக்கும் பழக்கம் அதிகரித்திருக்கிறதே என்றே சொல்லலாம். முன்னெல்லாம் நீங்கள் எழுத தொடங்கிய காலத்தில் ஒரு 4 அல்லது 5 பத்திரிகைகள் தான் இருக்கு. இப்பொழுது கிட்டத்தட்ட 40-50 பத்திரிகைகள் வாரந்தோறும் வெளிவருகின்றன. இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான். ஆரோக்கியமான சூழ்நிலை. அந்த மாற்றம் எதனுடைய அடிப்படையில்னு பார்க்கணும் இல்லையா. நல்லவற்றில மாற்றம் வந்தால் பரவாயில்ல. அதாவது ஒரு கிராமம் இருக்குது, கிராமத்தில் 100 பேர் இருந்தாங்க, 100 பேரில் 70 பேர் ரொம்ப நல்லவங்க, 30 பேர் தான் அப்படி இப்படி இருந்தாங்க. இப்போ அந்த கிராமத்தில் 100 பேருமே அப்படி இப்படின்னு ஆயிட்டாங்க. நல்ல மாற்றம் இல்லை. மாற்றம் என்பது நல்லவற்றினுடைய அடிப்படையிலே நிகழ்த்தப்பட வேண்டும். அந்த மாற்றத்துக்கு நம்முடைய எழுத்துக்கள் துணை போக வேண்டும். அப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கான்னு தெரியல. எதை பார்த்தாலும் அதான் சொன்னேன், தொப்புள் கண்டார் தொப்புளே கண்டார், தோள் கண்டார் தோளே கண்டார் மாதிரி தொப்புள் கண்டார் தொப்புளே கண்டாருங்கிற அளவுக்கு இன்றைய எழுத்து உலகம், பத்திரிகைகள் போயிட்டுருக்கு. சில விஷுவல் மீடியாக்களும் விளம்பரங்களும் அதுக்கு துணை போகுது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இது ஆரோக்கியமான முன்னேற்றம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆரோக்கியமான முன்னேற்றம் இல்லை. உங்களுக்கு ஒரு தாய் ஒரு குழந்தைய கொஞ்சும் போது கொஞ்சணும், அதுக்கு கண்டிக்கும் போது கண்டிக்கணும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய கடமை. ஒரு எழுத்தாளன் ஒரு பாம்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாம்பை ஒரு குழந்தை பிடிக்க போகுதுன்னா தாய் என்ன பண்ணுவா, பார்த்துட்டு போகலாம், சரி பாம்பு கடிச்சப்புறமா நம்ம போய் குழந்தைய காப்பாற்றலான்னு உடனே அந்த குழந்தைய எடுத்து அது பாம்பு இல்லை, பாம்புகிட்ட விஷம் இருக்குங்கிற உண்மையை சொல்லுவா இல்லையா. அதே போல் ஒரு எழுத்தாளனுக்கு கடமை சமுதாய பிரஜையோடு அவன் எழுதணும். சமுதாய பிரஜையோடு எழுதினா தான் அந்த சமுதாயம் திருந்தும். அதை விட்டு காலப்போக்கில் வர்த்தகம் தான் எனக்கு முக்கியம், வர்த்தகம் தான் எனக்கு முக்கியம், நம்ம அப்போ எதை வேணால் எழுதலாம். இப்படித்தான் வாழறதுன்னு ஒரு நேதி உண்டு. எப்படி வேண்டாம் வாழறதுக்கு எழுத்தாளனே தேவையில்லை. சமுதாயத்தில் நல்ல எண்ணங்களை சொல்லக்கூடிய பெரியவர்களும் தேவையில்லை.
அதனால் கம்ப்ளீட்டாக நிச்சயமாக மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படிங்கிறத நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு நம்மகிட்ட இருக்கு இல்லையா, தேர்ந்தெடுக்கணும். அது மிக நல்ல கருத்தை சொன்னீர்கள். பத்திரிகை உலகம் ஆரோக்கியமான சூழ்நிலையை நோக்கி போவதில் எழுத்தாளர்களுக்கும் பங்கு இருக்கின்றது தாங்கள் சொல்வது மிக அருமையான கருத்து, அரிய கருத்து என்று கூட சொல்லலாம். எழுத்துச்சூடர், சாதனை திலகம் போன்ற பட்டங்கள் எல்லாம் நிறைய பட்டங்களை தங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் கொடுத்திருக்கின்றன. அதற்கு காரணம் தங்களுடைய எழுத்துக்கள் நிச்சயமாக சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த முறையில் பார்க்கின்ற பொழுது பொதுவாக இந்த 40 ஆண்டு காலங்களில் நிறைய நாவல்கள் எழுதியிருக்கின்றீர்கள், சிறுகதைகள் எழுதியிருக்கின்றீர்கள். இவற்றிலெல்லாம் உள்ளடக்கமாக இருப்பது எது? என்ன கதை களத்தை தாங்கள் பெரும்பாலும் தேர்வு செய்கின்றீர்கள்? அதாவது குடும்ப களம் தான். அன்பு, பண்பு, பாசம், நம்முடைய கலாச்சாரம். ஆணி வேரை போல அறிவு முத்துன்னு சொன்னான் இல்லையா பாரதி, அதுபோல் அறிவு, தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு நம்மகிட்ட தானே இங்கே இருக்குது. ஒரு இடத்துல போர்டு போட்டிருக்கு சாராய கடைக்கு போகும் வழின்னு, பக்கத்துலேயே குடியை கெடுக்கணும் இன்னொரு போர்டு இருக்குது. நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். சாராய கடைக்கு போகும் வழின்னா போயிட்டே இருங்க. குடியை கெடுக்கணும்னா நீங்கள் பழிச்சிக்க முடியும். அதுபோல் தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு நம்மகிட்ட இருக்க காரணத்தினால நல்லவற்றை சொல்லணுங்கிறது என்னுடைய கருத்து. குடும்ப உறவுகள் இன்றைக்கெல்லாம் பாழ்பட்டு சீர்பட்டு போயிடுது. பாரதி வந்து குழந்தைகள் வச்சு பாடும்போது 4 பெண்களுடைய 4 பகுதியை பாரதி வர்ணிச்சான். ஓடி வருகையிலே கண்ணமான் மழலை பாடலாம். ஆமாம், அதுக்கு பிறகு வயசு 16 இருக்கும் கன்னி பருவத்தை பாடினான். அதற்கு பிறகு பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும்னு அந்த பெண்மையை பெருமைப்படுத்தினான். அதற்கு பிறகு மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தான்னு ஒரு தாய்மையை தரிசித்தான். இது மாதிரி 4 கட்டம். அவங்க காலத்தில் முதியோர் இல்லம் இல்லை, இருந்திருந்த வயோதிக இதை பற்றியும் எழுதியிருப்பான். ஆக இப்படிப்பட்ட பெண்மையை இன்று எல்லோரும் எந்த முறையில் பெண்மையை வந்து அவர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள்ங்கிறது நமக்கு புரியல. ஏனென்றால் விஷுவல் மீடியாக்களும் பாக்கி பத்திரிகைகளும் எல்லாமே எங்கெங்கோ போயிட்டுருக்காங்க. வர்த்தகம் ஒன்று தான், நீங்கள் சொல்லப்படி வர்த்தகம் ஒன்று தான் மெயினாக இருக்க காரணத்தினால எங்கெங்கோ போயிட்டுருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து திருத்த முடியுமா? நான் திருத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு நாள் கண்டிப்பாக திருந்தும்னு நினைக்கிறோம். அந்த திருந்தும் நினைக்கிற காரணத்தினால தான் நாங்கள் வந்து இன்னும் விடாமல் எழுதிட்டுருக்கோம், நல்லவற்றை எழுதிட்டுருக்கோம். நான் சொல்கிறது வந்து என்னை போன்ற பெண்மையை பெருமைப்படுத்தக்கூடிய நல்ல எழுத்தாளர்கள் எழுதிட்டுருக்கோம். ஏன்னா ராத்திரி படுக்கும்பொழுது காலத்தால் எழுந்திருப்போங்கிற நம்பிக்கையில் தானே படுக்கிறோம். அது மாதிரி தான், அது மாதிரி தான் வாழ்க்கையின் ஆணிவேர். ஆமாம், எந்த ஒரு மாற்றத்திற்கும் நம்பிக்கை என்பது மிகவும் அடித்தளமானது என்பது தாங்கள் சொல்வது புரிகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் தாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஆமாம், 40 ஆண்டு காலமாக எழுதி வருகின்றீர்கள். 40 ஆண்டு காலத்துக்கு முன்பு சமுதாயம் எப்படி இருந்தது? அந்த சமுதாயம் நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நல்ல சமுதாயமாக இன்று மாறி இருக்கிறது. அதற்கு எழுத்தும் ஓரளவிற்கு துணை போயிருக்கிறது என்று தாங்கள் நம்புகின்றீர்களா? எழுத்து துணை போயிருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ பார்த்து சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் சொல்கிறதெல்லாம் பேப்பரில் வந்து நிகழ்ச்சி. ஏதோ ஒரு ஊரில் அந்த கேளிக்கை விடுதியில் காதலர் தினத்தை ஆணும் பெண்ணும் இணைந்து கொண்டாடினார்களாம். காதலர் தினத்தை கொண்டாடும் பொழுது அதுக்கு பிடிக்காத அமைப்பு, அதாவது நம்ம பண்பையும் கலாச்சாரத்தையும் சீர்படுத்திட்டாங்களேன்னு பிடிக்காத அமைப்பு ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அடித்து வச்சு அவங்கள வந்து அதாவது கீழ்மைப்படுத்தியிருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பெண்களும் ஆண்களும் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கலை, அடித்தவங்க நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்கலை, பெண்மையை பெருமைப்படுத்தலை. அன்னிலேருந்து திரௌபதி கௌரவ சபையில் துயிலுறிஞ்சத்துலேருந்து இன்னி வரலாம் அதுதான் நடந்துட்டுருக்கு. பாலியல் பலாத்காரம், இன்னும் பெண்மைக்கு எத்தனையோ கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரதட்சணை ஒருத்தன் இன்ஜினியர், அவர் வந்து இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறார். அங்கேருந்து அவளை வந்து வரதட்சணை பாக்கியை கேட்டு அங்கேருந்து காலில் பிடிச்சி கார்லேருந்து கீழே அவளை தள்ளி, இங்கே தள்ளி விட்டுருந்தாலும் 2 and 4 மிச்சமாக இருக்கும். அமெரிக்காவில் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பாவம் அந்த பொண்ணு இங்கே வந்து பிறந்த வீட்டிலேருந்து பேட்டி கொடுத்துருக்கா. இதே டிவியில் தான் பேட்டி வந்திருக்கு. அவங்கள என்னுடைய கணவனையும் மாமியாரையும் நீங்கள் வந்து தண்டனை வாங்கி தரணும்னு அழுதுருக்கா. அவர் இன்ஜினியர், படித்தவர். இங்கே எல்லாம் தான் நம்ம நடந்துட்டுருக்கு. இன்னும் ராமாயணங்கிறது பெண்ணாசை, மகாபாரதங்கிறது மண்ணாசை. 2 ஆசைகளும் வெவ்வேறு உருவங்களில் வந்துட்டுருக்கு. நீங்கள் மாற்றங்கிறீங்களே, மாற்றம் தான், வெவ்வேறு உருவங்களில் அந்த மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு கணக்கு வாத்தியார், நீங்கள் பேப்பரில் வந்து செய்தி தான், நான் இது கற்பனையாக சொல்ல, கணக்கு வாத்தியார், அவர் வந்து 2ஆம் கல்யாணம், ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, வரதட்சணைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இப்படி 23 கல்யாணம் போடலான்னு அவர் வந்து திட்டம் வச்சிருக்காங்க. கணக்கு வாதியார் எப்படி தப்பு கணக்கு போட்டிருக்காரு பாருங்க. இவர்கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படி கணக்கு போடும்? இப்படி தான் இன்றைய சமுதாயம் இருக்கு. நம்ம சொல்றோம் நல்லதை சொல்றோம், நல்லதை கேட்கணும்.
சொல்கிறவங்க சொன்னாலும் கேட்குறவங்க கேட்கணும் இல்லையா? ஆனாலும் நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கே பாரதி ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு வரக்கூடிய சுதந்திரத்தை நினச்சி கனவு கண்டு தானே அவன் பாடினா, அது பலிச்சது இல்லையா? அதுபோல் நிச்சயமாக ஒரு நாளைக்கு பலிக்கும் நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக எழுத்தாளர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய எழுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று தாங்கள் கருதுகின்றீர்கள். தங்களுடைய எழுத்துக்களுக்கு தங்கள் குடும்பத்தவர்கள் எந்த அளவுக்கு துணை நிற்கிறார்? குறிப்பாக தங்களுடைய கணவர், தங்களுடைய பிள்ளைகள், இவர்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல மாதிரி. அவர் என்னுடைய எழுத்துக்களை குறுக்கிடவே மாட்டார். அதுவே பெரிய துணை தான் இல்லையா? அவர் ஏன்னா நான் காலையில் 5 மணிக்கே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். 5லேருந்து 7 எழுந்துடும். அப்புறம் என்னுடைய வீட்டு வேலைகள்லாம் செய்வேன். எனக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு அதனால் திருமணமாகி போனதுனால எனக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது வீட்டில். அவள் பள்ளிக்கூடம் படிக்கிறனால அவளுக்கு எனக்கு இடையூறு பண்ணதில்லை. அவள் பேர் ரூபான்னு பேர், பெங்களூரில் இருக்கா. அவளுக்கு 2 குழந்தைகள், ஆதர்ஷ், திவ்யா அப்படின்னு. எங்கள் மாப்பிள்ளை பேர் ஹரிஹரன். அவங்க பெங்களூரில் நிம்மதியாக இருக்காங்க. நான் இங்கே உட்காந்து நிம்மதியாக கதை எழுதிட்டுருக்கேன். அதனால் எனக்கு உறுதுணையாக இருக்கான்னு சொன்னால். மகளுக்கு எழுதுவதில் ஆர்வம் இருக்கிறதா? முதல்ல எழுதிட்டு இருந்தா, அதாவது சின்ன சின்ன பிட்டு மாதிரி எழுதிட்டு இருந்தா. நல்ல ஓவியம் வரைவோம், மாயா சித்திராலயில் சேர்ந்து ஓவியம் எல்லாம் வரைவோம். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திருமணமான பிறகு என்ன இல்லத்தரசின்னு பெரிய பட்டம் கொடுத்து மகுடம் கொடுத்து உக்காத்தி வச்சிடுறாங்களே, அந்த இல்லத்தரசியாக இருக்கிறதுனால அவளுக்கு அதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. பெண்ணியம் பற்றி நிறைய எழுதியிருக்கின்றீர்கள். பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், பெண்கள் சமூக வாழ்க்கையில் பங்கேற்க வேண்டும், குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் பல குணச்சித்திரங்கள் உங்களுடைய நாவல்களில் வந்திருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய மகளிர் நிறைய சமூக வாழ்க்கையில் இடம்பெறுகிறார்கள் என்பது ஐயப்பாட்டிற்கு இடமில்லாத ஒரு செய்தி தான். இருந்தாலும் கூட அந்த பாரதி கனவு கண்டது ஆணுக்கு பெண் இளைப்பில்லை காண் என்ற ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். ஆணுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத அளவுக்கு சரிநிகர் சமானமாக பெண்கள் வாழ வேண்டும், அவர்கள் சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்பது பாரதியின் கனவு. அந்த கனவு நிறைவேறி இருக்கிறது என்று கருதுகின்றீர்களா? அதாவது ஒன்று சொல்கிறேன் பெண்கள்கிட்ட, காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தேன்னு அதே பாரதி தான் பாடியிருக்கார். ஆக ஒரு பெண் உரிமையை கேட்கும்போது கடமையை செஞ்சுட்டு தான் உரிமையை கேட்கணும். நீங்கள் வெறும் கனவை மட்டும் கண்டுட்டு இருந்தால் போகாது, கடமையை செய்யணும். உனக்குள்ள குடும்ப தலைவிக்குள்ள கடமையை செய்யணும். அந்த கடமையை செஞ்சுட்டு நீங்கள் அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட பட்டுப்படவையோ இஷ்டத்துக்கு கேட்கலாம். ஆக இன்றைய சமுதாயத்தில் நான் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இன்றைய சமுதாயத்தில் ராமன் ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் வனவாசம் போனார்னா சீதா கூட போக மாட்டான். ஏன்னா அந்த ராமர் ஹவுஸ் லோன் வாங்கியிருப்பாரு, வெஹிக்கிள் லோன் வாங்கியிருப்பாரு. இந்த லோனுக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் இவதான். அதனால இவ ஆஃபீஸுக்கு போய் இந்த லோனெல்லாம் அடைப்பா. அதனால அப்படி பெண்கள் நிறைய இடத்துல முன்னேறி இருக்காங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோங்கிற எண்ணம் இருக்குது. ஆனாலும் இந்த குடும்ப உறவுகள் சிதைஞ்சு போயிடுச்சு. சமீபத்தில் நான் ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையில் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் இந்த ஒரு இடத்துல நடந்த இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பெண்களும் ஆண்களும் காதலர் தினத்தை கொண்டாடி இதெல்லாம் பண்ணாங்கன்னு. இது மாதிரியான வக்கரங்களை நாம் வழக்கமாக்கி விட்டால், இதே வாடிக்கையாகி போனால் ஜனங்களுக்கு எந்த விதமான உறவும் இல்லாமல் போயிடும். அந்த காலத்திலலாம் பெற்றோர்களை பாதுகாக்கணும்னு ஒரு கடமை இருந்தது. மகனுக்கு ஒரு கடமை இருந்தது. அதனால அவன் சேமிச்சான். சேமிப்பு இருந்தால் தான் நாட்டில் உருப்பட முடியும். அவன் சேமித்தான். இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு முதியோர் இல்லம் இருக்குது, பெற்றோர்களுக்கு கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் சம்பாதிக்கிறதெல்லாம் முழுக்க இவங்க இஷ்டப்படி செலவு பண்ணுறாங்க, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க. இப்போ இஷ்டப்படி ஊதாரித்தனம் சொல்லும் பொழுது அங்கே நம்ம பண்பாடுகள்லாம் குறைஞ்சி போய்டுறது. இதையெல்லாம் நம்ம வழக்கமாக வாடிக்கையாக ஆக்கக்கூடாதுங்கிறத ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஒருத்தர் சொன்னால் அவங்க கேட்குறாங்க இல்லையோ, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நான் பல இடங்களில் போயிருக்கேங்க, காலேஜுக்கு எல்லாம் சிறப்பு விருந்தினராக போகும்போது பார்க்குறேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி ரொம்ப ஒரு நல்ல எந்த விதமான பத்திரிகையில் வர மாதிரியான வன்முறையில் ஈடுபடுறவங்க மாதிரியே தெரியல, அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் வழிகாட்டுதல் வேணும். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயமாக அவர்களால் நம்மளால் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் சமுதாயம் இல்லையா? ஆணும் பெண்ணும் இணைந்தது தான். ஒருத்தருக்கொருத்தர் இவர் ஆப்போசிட் ஜெண்டரை வழி ஆப்போசிட் பெஞ்ச் இல்லை. இவங்க தங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு புதுக்கவிஞன் சொன்னான், அதாவது இன்றைய இளைஞர்கள் வெண்சாமரம் போன்றவர்கள், அவர்களை ஒட்டடி அடிக்க பயன்படுத்தாதீர்கள். இன்றைய இளைஞர்கள் நெம்புகோல்கள், அவர்களை பல்குத்த பயன்படுத்தாதீர்கள். இன்றைய இளைஞர்கள் வெடிகுண்டுகள், அவர்கள் பொக்ரானிலே வெடிக்கப்பட வேண்டியவர்கள், கோவையிலே அல்லன்னு. அப்படிப்பட்ட இளைஞர்களை அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காகவும் இன்னொன்றுக்காகவும் இளைய சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்காங்க.
அதாவது சினிமாக்கள் மூலமாகவும் சரி, விளம்பரங்கள் மூலமாகவும் சரி, அதை பார்க்கும் பொழுது இப்படி நம்ம இருக்கணும். கனவுகள் இவங்களுக்கு வந்து உழைக்கணுங்கிறதே மறந்து போய் கனவுகளில் வாழறாங்க. ஆனால் போன தலைமுறையை விட இந்த தலைமுறை இளைஞர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான மனதுடனும் நல்ல ஒரு புத்தி கூர்மையுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் வழிபடுத்துதல், நெறிப்படுத்துதல் அவசியம், அது தேவை. இந்த வழியாக போனால் முள்ள இருக்கு, கல் இருக்கு, இன்னொரு வழியாக போனால் அந்த வழி காட்டுறது நம்மளுடைய கடமை இல்லையா? பெரியவங்களுடைய கடமை இல்லையா? மூத்தவங்களோட கடமை இல்லையா? அப்படி நல்ல வழியை காட்டினா தானே உங்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்கணும். அது பெற்றோர்களின் கடமை, ஆசிரியர்களின் கடமை, தங்களை போன்ற எழுத்தாளர்களின் கடமை, சமூக தலைவர்களின் கடமையும் கூட. அந்த முறையில் செலுத்தினால் நிச்சயமாக இந்த இளைய தலைமுறை ஒளி வீசுகின்ற ஒரு உலகத்தை படைக்க முடியும். இல்லைங்க, இப்போ ஒரு குழந்தை வந்து எங்கே கற்றுக்கிறது? முதல்ல அம்மாட்ட தான் கற்றுக்குது. தாய் தான் முதல் ரோல் மாடல் அந்த குழந்தைக்கு. தாய்க்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளிக்கூடத்தில் கல்வியில் நல்ல கல்வியை கற்றுக்கிறது. அதுக்கு பிறகு சுற்றுப்புற சூழ்நிலை. இது மூணும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு புதியதொரு பாரதி சொன்ன மாதிரி புதியதொரு பாரதத்தை நம்மளால் படைக்க முடியும். 40 ஆண்டு காலமாக எழுதி வருகின்றீர்கள். ஆனாலும் கூட சென்ற மாதம் தாங்கள் எழுதியிருந்த ஒரு நாவலை படிக்க நேர்ந்தது. அதில் இருக்கிற அந்த ஹீரோயின், அதாவது நாயகன் 25 வயது 24 வயது உடையவர்கள் பேசுகின்ற அந்த டயலாக் இருக்கிறது இல்லையா, வசனம், அவருடைய உரையாடல், இந்த இளைஞர்கள் எவ்வாறு பேசுகின்றார்களோ அதை மிக ஜெராக்ஸ் காப்பி எடுத்த போல எழுதியிருக்கிறீர்கள். இந்த இளமை துடிப்பு எப்படி உங்களால் கொண்டு வர முடிகிறது? எப்படி சாத்தியமாகிறது? அதாவது ஒரு எழுத்தாளனாக இருக்கிறவன் கூடு விட்டு கூடு பாயணும். நீங்கள் வந்து ஒரு இளைஞனை பற்றி எழுதினா நீங்கள் இளைஞனாக மாறணும். ஒரு ஆணை பற்றி எழுதினா நான் ஆணாக மாறணும். ஒரு பெண்ணை பற்றி எழுதினா பெண்மையோட உணர்வுகளோடு மாறணும். இப்போ ஜெயகாந்தன் எழுதாத பெண்களுடைய பிரச்சனையா, அவர் அந்த பெண்ணாகவே மாறி எழுதினார். அதுபோல் அக்னி பிரவேசமாக இருக்கட்டும், அந்தரங்கம் புனிதமானதாக இருக்கட்டும், அவருடைய பல கதைகள் பெண்மையினுடைய நளினத்தையும் மென்மையும் வெளிப்படுத்தினது. அப்போ ஜெயகாந்தன் ஒரு பெண்ணாக தான் எழுதினார். அதுபோல் எழுத்தாளர் வந்து கூடு விட்டு கூடு பாயணும். பாய தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இப்போ ஆன்மீக கதை எழுதிருச்சா எனக்கு இன்னும் ஒரு 10 வயசு ஜாஸ்தி. என்ன வயசுன்னு கேட்காதீங்க, ஒரு 10 வயசு ஜாஸ்தி. அப்போ குடும்ப கதை எழுதிருச்சா என்னுடைய இந்த வயசு. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், சிக்கல்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இந்த வயசு. காதலர்களும் நான் வந்து காதலியாக மாறிடுவேன், காதலனா மாறுவேன். எல்லா ஒரு ரோல் தசாவதாரம் இல்லை, நிறைய அவதாரங்கள், நிறைய அப்போ தான் அதனுடைய ரியலிஸ்டிக்காக நம்ம அதை எழுத முடியும். ராமாயணத்தை பற்றி கூட சொல்வார்கள். ஸ்ரீராமனை படைத்த அதே கம்பன் தான் ராவணனையும் படைத்திருக்கின்றான். ஸோ 2 பாத்திரங்களையும் படைக்கின்ற அந்த வல்லமை அந்த கவிஞனுக்கு இருக்கிறது சொல்வார்கள். அதுபோல நிச்சயமாக தங்களுடைய பாத்திர படைப்புகளும் பல்வேறு விதமான பாத்திர படைப்புகளை படைக்கின்ற பொழுது அதற்குள் கூடு விட்டு கூடு பாய்ந்து தான் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது. மிக சரியாக சொன்னீர்கள். எழுத விரும்புகின்ற இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய இளைஞர்களுக்கு பொதுவாக தாங்கள் தர விரும்புகின்ற செய்தி என்ன? செய்தினா, முதல்ல இளைஞர்கள் வந்து இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பெண்கிறது, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரியாவோ தாயாவோ நினைக்கணும். பெண்ணை பார்த்தோன்னே ஐ லவ் யூ சொல்கிறது இல்லை. ஒரு பெண்ணை பார்த்தோன்னே கழிப்பறையில் அவளுடைய பேரை எழுதுறதுக்கு இல்லை. காதல்ங்கிறது ரொம்ப புனிதமானது. காதல்ங்கிற புனிதத்தையே மறந்து போய் யாரை பார்த்தாலும் ஐ லவ் யூங்கிறது ரொம்ப ஈஸியான வார்த்தையாக இருக்குது. அதுபோல் இல்லாமல் சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு இன்றைய இளைஞர்களும் ஆண்களும் பெண்களும் செயல்பட வேண்டும். அவர்கள் வந்து நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலையும் அவங்க வந்து தப்பு பண்ணக்கூடியவங்க இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் தான் அதை தவறு செய்கிறோமோன்னு சில சமயத்தில் எனக்கு தோணுது. அதனால் அவர்களை நெறிப்படுத்தினால் நிச்சயமாக ஆண்களும் பெண்களும் ஒரு புதியதொரு சமுதாயத்தை அவங்களால உருவாக்க முடியும். காதலை பற்றி சொன்னீர்கள். காதல் என்பது புனிதமானது. புனிதமான காதல் என்பது என்றைக்கும் பூத்திருக்கின்ற மலரை போன்றது என்ற தங்களுடைய கருத்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக அமைகின்றது என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் எதிர்கால வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றவர்கள் எதையுமே புனிதமானதாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையும் புனிதமானதாக அமையும், ஒளிமிக்கதாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. 600க்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்கின்றீர்கள். தங்களுடைய நாவல்கள் வேற்று இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா? வேற்று மாநில பத்திரிகைகளில் வந்திருக்கின்றதா? கன்னடத்தில் ராகசுதா, மயூரா போன்ற பத்திரிகைகளில் என்னுடைய நாவல்கள், சிறுகதைகள், பரிசு பெற்ற குறுநாவல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. வனிதான் மலையாள பத்திரிகையிலேயும் என்னுடைய நாவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் வந்து அப்படி மாற்றும் பொழுது எனக்கு இந்த மொழி தெரியாத காரணத்தினால அது சரியாக இருக்கா மொழிபெயர்ப்புன்னு எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஏன்னா என்னுடைய பேரை மட்டும் நான் தெரிஞ்சுவேன், எப்படி இருக்குன்ட்டு மலையாளத்திலையோ கன்னடத்துலையோ என் பேரை மட்டும் தெரிஞ்சுப்பேன். சரி, என்னுடைய கதைன்னு தெரியும். ஆனால் அது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா தான் எல்லாரும் படித்து மேலே திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. வனிதாலையும் என்னோடது நிறைய வந்திருக்கு.
பொதுவாக உங்களுடைய பாத்திர படைப்புகள்ல பெண் பாத்திர படைப்புகள் மிகச் சிறப்பானவையாக இருக்கின்றன. ஏன்னா நானும் ஒரு பெண். அந்த முறையில் சில தாய் மகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றீர்கள். இந்த கேரக்டர் ஸ்டடி என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறு அந்த பாத்திரங்களை எவ்வாறு தங்களால் படைக்க முடிகிறது, எப்படி கூர்த்த கவனத்தின் மூலமாக அவற்றை தாங்கள் கவனத்தில் கொண்டு வர முடிகிறது? எப்பவுமே எழுத்தாளன் தன்னுடைய கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சிருக்கணும். ஒரு தெருவில், இந்த தெருவிலேருந்து அந்த மூலப்பாரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் கூட ஒரு எழுத்துக்கு வித்தாகும். சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் எழுத்தாளனுடைய கண்களில் அது வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாக அதாவது வித்தியாசம் எல்லாம் மறுபடியும் அரைச்சமாகவே இறக்கிறது வித்தியாசம் இல்லை. வைரமுத்து சொன்னார் இல்லையா, வீழ்வதானாலும் அருவியாக வீழ், அந்த வீழ்ச்சியில் கூட ஒரு எழுச்சியை கண்டுபிடிச்சார். அதுபோல் உங்களுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட போகிறோம். அதுபோல் என்னை சந்திக்க வரக்கூடியவங்க, என்னோட பேசக்கூடியவங்க, இல்லைன்னா சில பேர் என்ன கடிதம் எழுதி, அம்மா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு, நீங்கள் இதை வச்சு கூட கதை எழுதுங்கன்னு எனக்கு ரைட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட பல கேரக்டர்ஸ், நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், பல பேரை பார்க்குறோம், பல பேரை சந்திக்கிறோம். அப்போ சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருமே என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்னுடைய கதாபாத்திரமாக வருவார்கள், என்னுடைய நாவலில் ஒரு முக்கிய அம்சமாக இருப்பார்கள்.